ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்கள் வழங்கிடும் அடையாளமாக 10 வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் நுழைவு வாயில் அருகே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்களை வழங்கிடக்கூடிய வகையில அடையாளமாக 10 வாகனங்களை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். குறிப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அலுவலர் பயன்பாட்டுக்காக இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. மொத்தமாக 391 வாகனங்கள் வாங்கப்பட்டு அது இன்றைக்கு அடையாளமாக 10 வாகனங்களை முதலமைச்சர் தலைமைச் செயலக நுழைவாயிலிருந்து அடையாளமாக கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஊராட்சி ஒன்றிய கட்டட அலுவலகங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த வாகனங்களை முதற்கட்டமாக 10 வாகனங்களை கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். பாலா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும், அனைத்து அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கான வாகனங்களை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து வைத்து தொடங்கி வைத்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.